ஸ்கூல்ல சேர்க்கும் போதும் சரி, நம்ம வளர்ந்த பிறகு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நாம் பதிவு பண்ணும் போதும் சரி, ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. உங்க மதம் என்ன? ஆமா, அந்த மதம் தான் ஒரு அடையாளம் மட்டுமில்ல, சில நேரம் நம்மள நாமே பிரிச்சு வைக்கும் ஒரு சுவராகவும் மாறிடுது. ஆனா அது எல்லாத்தையும் நினைக்காம நாங்க எல்லோரும் சேர்ந்து சிரிச்சு விளையாடுன காலங்களும் இருக்கு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு வேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. மழையில் நினைய யாருக்குத்தான் பிடிக்காது? அப்படித்தான் 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கடைசியில் பெய்த மழையில் நாங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடி கொண்டிருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. மழை நிக்கவே இல்ல. புயலின் தாக்கம் அதிகமானது. வெள்ளம் வேகமாக பெருக்கெடுத்து ஓடியது. யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. என்ன பண்ணுவதுன்னு கூட தெரியாமல் நாங்கள் எல்லோரும் கலங்கி போயிருந்தோம். மழை இன்னும் ஈரம் போதலையோ, கண்ணீரை வாங்கி போனாயோ, மழையே உந்தன் கோபம்
இல்லாத கூட்டம் போல் ஊரை சுற்றி வளைத்தாய். ஆதரவில்லா எம்மவரை நீருக்குள்ளே புதைத்தாய். அழவோ தொழவோ விழியில் நீரில்லையே. அந்த நேரத்தில் தான் ஒரு உண்மை எங்களுக்குள் தோணியது. நாம் எல்லோரும் ஒரே மக்கள்தான். ஜாதி மதம் எதையும் நினைக்காமல் நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து உயர்ந்து நின்றோம். அந்த மழை நீரில் நம் இடையில் இருந்த சுவர்கள் எல்லாம் உடைந்து போயின. அந்த நாளில் நாங்கள் வெள்ளத்திலிருந்து மட்டுமல்ல, எங்கள் உள்ளிருந்த பிரிவினையில் இருந்தும் மேலே எழுந்தோம். An absolute power pack performance.